செல்போன் மிக ஆபத்தானது. ஃபேஸ்புக்கோ அது உன் முகத்தை மூடிவிடும். இன்ஸ்டாகிராம் அது உன் உணர்வுகளை மாற்றிவிடும். யூடியூப் உன்னை சிறையில் வைத்துவிடும். ஆக இவைகளோடு ஜாகிரதையா இருங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நரகத்தின் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆக மனைவியை தேடிப்போ, கேர்ள் ஃப்ரெண்ட் அல்ல. இந்த காரியங்களோடு ஜாகிரதையா இரு. ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. உனக்கு நீயே யோசித்தால் வேலை நடக்காது. 10, 20, 30 அப்படியே 40 வருஷம். சில தடவை சில காரியங்களை கூர்ந்து கவனிப்ப, சிலதை கவனிக்க மாட்டேன். ஒவ்வொரு பகுதியிலும் கவனத்தை செலுத்தணும். எல்லாமே உலகத்திலையா ஹைஃபை ஜோஷ் எல்லாம் உலகம். வாழ்க்கையை அனுபவிக்கணும். நான் வாலிபத்தில் இருக்க. யூ நீட் டு பே த பிரைஸ் ஆஃப் லோன்லினஸ் அண்ட் பிரேயர்ஃபுல்னஸ், ஃபாஸ்டிங்ஸ், so that your future will be bright. நீ உபவாசத்தோடு தன்னந்தனியாய் ஜபத்திலும் வேதத்திலும் நேரத்தை செலவு செய்தால் உன் எதிர்காலம் நெடுஞ்சாலையாய் ஆயத்தமாகும். அல்லது பள்ளத்தாக்கில் ஏறுவது இறங்குவது சேர்ல செல்ல வேண்டியதா இருக்கும். You need to just be careful in that area. சிலர் இன்றைக்கு உங்க போனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க, செய்யுங்க. அதை சில காரியத்திற்கு யூஸ் பண்ணுங்க, சில காரியத்துக்கு பண்ணாதீங்க. You can go with whatever you want. உன் சமூகம் இல்லாவிட்டால் நான் போக மாட்டேன். thirsty for his presence. ஒரு தடவை தீர்மானத்தை எடு. radical decision.